நீங்க தினமும் இந்த துளசி செடி கிட்ட பூஜை பண்றீங்க? ஏன்? அது ஒரு பெரிய கதையம்மா. துளசி எப்படி புனிதமானது தெரியுமா? பழைய காலத்தில் விரிந்தா என்ற ஒரு நல்ல மனசு கொண்ட பெண் இருந்தாள். அவள் விஷ்ணு பக்தி மிகுந்தவள். என் கடவுளே, எப்போதும் என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாத்தணும். பின்னர் விரிந்தா ஜலந்தரன் என்ற அசுர அரசனை திருமணம் செய்தாள். விரிந்தா, நீ என் வாழ்க்கையின் துணை. நான் எப்போதும் உங்களுடன் இருப்பேன். ஜலந்தரன் மிகவும் சக்தி வாய்ந்தவன். விரிந்தாவின் தூய பக்தியால் அவனுக்கு அந்த சக்தி கிடைத்தது. ஜலந்தரனை யாராலும் தோற்கடிக்க முடியல. அவன் மனைவியின் பக்தி தான் அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. உலகத்தை காப்பாற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அதனால் விஷ்ணு ஜலந்தரன் போலவே வேடம் போட்டார். நீங்க இவ்ளோ சீக்கிரம் போர்ல இருந்து வந்துட்டீங்களா? ஆமா, உன்னை பார்க்கணும்னு வந்த. அந்த நேரத்தில் விரிந்தாவின் பதிவிரத சக்தி குறைந்தது. நீங்கள் என் கணவர் இல்ல, விஷ்ணுவா? என் நம்பிக்கையை ஏமாத்திட்டீங்க. நீங்கள் கல்லாக மாற வேண்டும். அந்த சாபத்தால் விஷ்ணு சாலிகிராமம் என்ற கல்லாக மாறினார். விரிந்தா பின்னர் புனிதமான துளசி செடியாக மாறினாள். அதனால்தான் துளசி இவ்ளோ புனிதமா பாட்டி? ஆமா, அதனாலதான் விஷ்ணு பூஜையில துளசி ரொம்ப முக்கியம். விஷ்ணு பூஜையில் துளசி இலை இல்லாமல் பூஜை முழுமை அடையாது என்று நம்பிக்கை. அதனால்தான் துளசி விவாகம் என்ற திருவிழாவும் நடக்கிறது.